வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று பாய் வீட்டு பிரியாணி தாங்க செஞ்சுருக்கேன். சிக்கன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாகவே வந்ததுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல உதிரி உதிரியாக வருது இல்லைங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் குக்கர் தாங்க வச்சுருக்கேன். அதில் நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து அது நல்லா ஹீட் ஆனதும் பிரியாணி மசாலா தாங்க, பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நீல வாகில் கட் பண்ண ஆனியனை சேர்க்குறேங்க. இது பெருசு பெருசாக ஒரு 3 ஆனியனுங்க. அதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. நம்ம ஆனியனை எவ்வளோ நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோவும் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக வருங்க. நல்லா ப்ரௌனாக குக் ஆகட்டுங்க ஆனியனு. நல்லா கலந்து விடுங்க. இப்போ அதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன். அது நல்ல வாசத்தையும் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்குங்க பச்சை மிளகா. இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா குக் ஆகட்டும் ஆனியனு. இப்போ காரத்துக்கு தேவையான அளவுங்க மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் தாங்க சேர்க்குறேன். தனியாலாம் சேர்த்து கலந்தது இல்லைங்க, குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை. இப்போ ஒரு கைப்பிடி புதினா கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதோட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கோரியண்டர் அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போவே பிரியாணி ஸ்மெல் வந்துருச்சுங்க. அந்த புதினாவும் கொத்தமல்லியுமே நல்ல வாசம் வருதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன் நான். இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கட்டும்ங்க, பூண்டு கொஞ்சம் கம்மி இருக்கட்டும், அளவு அது கரெக்டுங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கங்க. இதுக்கு ஒரு 75 ml தயிருங்க, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ டொமேட்டோவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மீடியம் சைஸ் 2 டொமேட்டோ எடுத்துருக்கேங்க நான். 3/4 kg ரைஸுங்க நான் எடுத்தது. அதுக்கேற்ற மாதிரி இது அளவு. இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ண போகிறோங்க. நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. சிக்கன்னு அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டுங்க. நல்லா வதக்கி விட்டு நம்ம அடுத்தது தண்ணி சேர்க்க போகிறோம். 1 நிமிஷம் ஆயிலில் நல்லா வதங்குச்சுன்னா நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க பிரியாணி.
இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோங்க. நான் 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸுக்கு 1.5 அளவு தாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கிளாஸ் வச்சா கரெக்டாக இருக்குங்க. நான் இப்போ 3 கிளாஸ் ரைஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி இதில் தான் ஆட் பண்ண போகிறேங்க. ஒரு டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு. ஒரு 1/2 டம்ளர் வந்து நான் எக்ஸஸாக வைக்கிறேன். ஏன்னா நான் இதை தம் போட போகிறேங்க. அதால் தான் நான் ஒரு 1/2 டம்ளரு எக்ஸஸாக தண்ணி வைக்கிறேன். நீங்கள் அப்படியே மூடி போட்டு விசில் போடுறதா இருந்தால் நீங்கள் கரெக்டாக வைங்க அளவு தண்ணி. அப்போ ரைஸ் கரெக்டாக இருக்கும். சிக்கன் போட விருப்பம் இல்லாதவங்க இந்த ஸ்டேஜில் வந்து காய்கறிங்க போட்டுக்கலாங்க. பீன்ஸ், கேரட், பட்டாணி அது மாதிரி நம்ம வெஜிடபிள் புலாவ் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சால்ட்டெல்லாம் கரையிற மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ 5 நிமிஷம் நான் குக் பண்ண போகிறேங்க. சிக்கன் வேகணும், அதனால் அதில் காரம் உப்பு எல்லாம் கொஞ்சம் இறங்கணும் இல்லைங்களா சிக்கன் பீஸில். அதனால் ஒரு 5 நிமிஷம் நான் கொதிக்க வைக்க போகிறேங்க. இப்போ ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிடுறேன். நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கொதி வருதுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு சிக்கன் வந்து ஒரு 50% குக்காக இருக்குங்க. இப்போ 5 நிமிஷத்தில் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை தாங்க ஆட் பண்ண போகிறேன். நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அலசிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் சேர்க்குறேங்க. ரைஸ் நல்லா தண்ணியில் ஊறுச்சுன்னா பிரியாணி நல்லா வருதுங்க. பாசுமதி ரைஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் பெரும்பாலும் சீரக சம்பா ரைஸ் தாங்க யூஸ் பண்ணுவோம். பேக்கெட் பிரிக்கும்போது சீரக சம்பாவோட வாசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதனால் பிரியாணியும் நல்ல வாசமாக வரும். இப்போ மெதுவாக கலந்து விடுங்க. ரைஸ் போட்டதும் ரொம்ப கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாங்க. லைட்டாக கிளறி விட்டு நம்ம மீடியமாக ஸ்டவ்வை வச்சு நம்ம குக் பண்ண வேண்டியது தாங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைஸ் போட்ட பிறகு கொஞ்சம் கம்மியாக தெரியுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிடலாம். பொங்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டுங்க தம்மு போடுறதுக்கு. மெதுவாக கலந்து விடுங்க. ரைஸ் உடையாமல் பார்த்துக்கங்க. மெதுவாக கலந்து விடுங்க. ஸ்டேஜில் விருப்பம் இருக்கிறவங்க நெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் மெதுவாக உடச்சி விடுங்க. கலந்து விட்டு அது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக கிளறுங்க. ரொம்ப போட்டு கிளறிட்டு இருக்காதீங்க, ரைஸ் உடஞ்சிரும். மெதுவாக கலந்து விட்டு இப்போ நம்ம தம்மு போட வேண்டியது தாங்க.
எல்லா பக்கமும் கவர் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டை வச்சு நான் கவர் பண்ணிவிட்டு தம் போட போகிறேங்க. ஒரு அடி கனமான பாத்திரம், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மேலே வைக்கிறேங்க. இது கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் சிம்மில் இருக்கணுங்க. 20 நிமிஷம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேங்க. பிரியாணி ரெடிங்க. நல்லாவே வந்திருக்கு பிரியாணி. மெதுவாக கிளறி விடுங்க, ரைஸ் உடையாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடில் ரைஸ் குழஞ்சி போயிடும். மெதுவாக எடுத்து நம்ம பரிமாற வேண்டியதுதாங்க. சுட சுட பாய் வீட்டு பிரியாணி ரெடிங்க. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்து நம்ம பரிமாற வேண்டியதுதாங்க. சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.